இயேசு கிறிஸ்துவின் 7 வார்த்தைகள். 2ஆம் வார்த்தை லூக்கா 23:42. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரின் இருபுறமும் 2 கள்வர்கள் சிலுவையில் அறையப்பட்டனர். ஒருவன் இயேசுவை இகழ்ந்தான், மற்றவன் தனது பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினான். அப்பொழுது இயேசு அந்த மனம் திரும்பிய கள்வனுக்கு அந்த 2வது வார்த்தையை சொன்னார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தை ரட்சிப்பு, கிருபை, நம்பிக்கை பற்றி சொல்லுகிறது. மனம் திரும்பும் ஒருவரை இயேசு நிராகரிப்பதே இல்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த கடைசி நிமிஷத்தில் மனம் திரும்பி வருகிறவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். யோவான் 6:37 சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே மன்னிக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், பாவமன்னிப்பாக மீட்பை கொடுக்கிற தேவன். இந்த நாளிலும் அந்த கள்வனுக்கு அந்த சூழ்நிலையிலும் அந்த கள்வனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுதான் தங்க ரட்சிப்பு கிருபையினால் கிடைக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரத்தில் 8-9 வசனத்தை பார்த்தால், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்பு என்பது அது நம்மால் வருகிற காரியமே அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே விசுவாசத்தின் மூலம்தான் ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிப்பு உண்டாகிறது. இந்த கல்வாரி சிலுவையில் அந்த கள்வன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை நம்பினான். இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை மன்னிப்பார் என்று நம்பினான். அதனால தான் அவனுக்கு அந்த நேரத்தில் கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பு அவனுக்கு உண்டாயிற்று. அவன் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தான். அதனால தான் இயேசு இந்த கள்வனுக்கு சொல்கிறார், ஒரு நாள் என்று சொல்லாமல் இன்று நீ என்னோடு பரதீசிலே இருப்பாய் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் அடைவான், நித்திய ஜீவன் உண்டு. இந்த கல்வாரி சிலுவையில் அந்த கள்வன் இயேசுவை விசுவாசித்தான், இயேசுவை நம்பினான், தன் பாவத்தைக்கு அறிக்கை செய்தான், தன் பாவத்தை உணர்ந்தான். இயேசு நிச்சயமாய் இயேசுவின் வழியாதான் நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறிந்து கொண்டான். அதனால தான் அவன் லூக்கா 23:42 இயேசுவை நோக்கி சொல்கிறார், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். தன்னை தாழ்த்தினான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் பார்த்தார். அவர் எதையுமே கேட்கல. அந்த நேரத்தில் கள்வனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். ஆமேன்.